ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கேரட் அல்வா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறம் அது கூட முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ முந்திரி ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். அதே நெய் கூடவே 4 பெரிய கேரட் நான் இன்னைக்கு துருவி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம கிடைக்கும் அல்வா. இந்த ஸ்டேஜில் அப்பப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். நெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து கிளறி விடும்போது உங்களுக்கு அல்வா ரொம்பவே டேஸ்டாக கிடைக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அடுப்பு சிம்ல போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காத பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அல்வா உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும். பால் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் கேரட்டுக்கு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட் இந்த பாலில் நல்லா வேகணும். அப்பதான் அல்வா ரொம்ப டேஸ்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பால் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்னைக்கு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அல்வாக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்து அல்வாவோட சேரட்டும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. அப்பப்போ நடுவில் நெய் சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த சுகர் சிரப்லாம் நல்லா அல்வாவோட சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய்.